ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஐயா வீட்டு ஸ்டைல்ல மோர் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் மோர் குழம்பு செய்யறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள். இது எல்லாத்தையுமே தண்ணி ஊத்திட்டு ஒரு அரை மணி நேரமா ஊற வச்சுக்கலாங்க. நான் இன்னைக்கு 250 கிராம் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்திருக்கேங்க. நெக்ஸ்ட் இந்த மோர் குழம்பு நான் சேனக்கிழங்கு தாங்க எடுத்திருக்கேன். இதை 2 விசில் விட்டு நல்லா தோலை உரிச்சிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு அரவை அரைச்சுக்கணும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், நான் இன்னைக்கு ஒரு 4ல இருந்து 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. நெக்ஸ்ட் இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஊற வச்சிருந்த அரிசி, பருப்பு, அந்த மல்லி இது எல்லாத்தையுமே ஊத்திக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி ஊத்தி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வாசமா இருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, இது கூடவே 2 மிளகாய் வத்தல். துவரம்பருப்பு நல்ல கலர் மாறி வறுபடணுங்க. ஸோ அப்போதான் நல்ல வாசமா இருக்கும். இப்போ துவரம்பருப்பு நல்ல கலர் மாறினதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை. இப்போ இது கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. இப்போ கடுகுலாம் நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காய் விழுது இதுல போட்டுட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாங்க. இப்போ மசாலாலாம் நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருந்த தயிர், இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. இப்போ இந்த மோர் குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சு வச்சிருந்த சேனக்கிழங்க சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டா அந்த கொதி வர்ற சமயத்துல நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதாங்க. இப்போ லைட்டா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல கொத்தமல்லி இலையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. அவ்வளவுதாங்க, இன்னைக்கு அருமையான மோர் குழம்பு சேனக்கிழங்கு போட்டு செம்மையா ரெடி ஆயிட்டுங்க. சுட சுட சாதத்தோட இந்த சேனக்கிழங்கு போட்ட மோர் குழம்பு இது கூடவே அப்பளம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க. கண்டிப்பா ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சர்பத் கிட் சேனல்ல நிறைய குக்கிங் வீடியோஸ், டிராவல் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பா விசிட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.